ஓகே நான் முதல்ல இப்படிலாம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க Dress அவங்க உரிமை. ஓகேயா? உங்களை கொஞ்சம் டீசெண்டா வரணும்னு எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். மத்தபடி யாராவது ஏதாவது பண்ணிட்டா நீங்க யாரெல்லாம் சொல்றோம்? ஒண்ணு கேளுங்க, நீங்க ஜட்ஜா கூட இருங்க. இது பப்ளிக் பார்ட்டில எப்படி வரணும் ஒரு சென்ஸ் இருக்கா? அதாவது என்னன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூ மார்க்கெட்ல ஒரு லேடி போய் பூ வாங்க போயிருக்காங்க. அங்கே உள்ள ஒரு நபர் வந்து அரைக்குறையான ஆடையெல்லாம் போட்டு வராதிங்க, இது வந்து ஆல்ரெடி இங்கே நிறைய தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து நல்ல விதத்தில் தான் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு அது எப்படி பட்டிருக்குன்னா, அப்போ நாங்கள் பெண்கள் உடையே போட்டு வரக்கூடாதா, அதாவது இவங்க என்னன்னா நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, இவங்க வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு இவங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு பனியன் போட்டீங்க, இவங்க மேலே சால் போட்டுக்கோங்க அப்படின்னு இவங்க வாதம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பக்கம் அவங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக இல்லை, நெக் வரைக்கும் கழுத்து வரைக்கும் எல்லாம் மறைச்சிருக்கு, கை மட்டும் ஷோல்டர் மட்டும் தான் தெரியுற மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக இல்லை. ஆக்சுவலாக அந்த அண்ணன் வந்து சென்னை பக்கம்னா போகலன்னு நினைக்கிறேன், மெட்ரோ பக்கம்னா போயிருந்தாருன்னா அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு தான் தோணும். ஏன்னா இந்த அண்ணனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் கவர்ச்சியான ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அது கொஞ்சம் நார்மல் ட்ரெஸ் தான். ஆனால் இருந்தாலும் அந்த அக்காவுக்கு வந்து நம்மளை குறை சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க சுதந்திரத்தை பறிக்கலமா, ஒரு சாதாரணமாக போகிறவங்க கூட சொன்ன அரைக்குறையான ஆடைகளை போட்டால் உத்து பார்ப்பாங்க.